வாங்கின வீடு இல்லை, வாடகை வீடு. சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாச்சு, இன்னமும் வாடகை வீடா அப்படின்னு ஆச்சரியப்படலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியே நமக்கு ஒரு வாடகை வீடு தான். ஒரு ஷார்ட் டைமில் நீங்கள் வந்துட்டு போகிற ஒரு இடம். இதில் நம்மளாம் நினச்சிக்கிறோம் இது நம்ம சொந்த வீடு, இது நம்ம சொந்த ஊர், அந்த மாதிரிலாம். பட் நான் இது வரைக்கும் சம்பாரித்ததை பூரா சினிமாவில் மட்டும்தான் செலவு பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷம், கர்வம். என்னுடைய பணத்தில் என்னுடைய படம் எடுத்துகிட்டு இருக்கேன்ற ஒரு சந்தோஷம். அப்படி நான் எடுத்துகிட்டு இருக்க படம் தான் ஒத்த செருப்பு. மீதியே வாங்க பார்க்கலாம். ஒரு தெரியும் உங்களுக்கு, புத்தா. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவம் இருக்குது. புத்தர்னாவே நிறைய தத்துவம் சொல்லியிருப்பார். இப்போ நான் சொல்கிற தத்துவம் வந்து இன்னொரு வகையான ஒரு தத்துவம். இவரை வந்து நான் பாண்டிச்சேரியில் ஒரு ஃபாரினர் ஒருத்தர் வச்சுருந்தார். என்ன விலைங்கன்னு கேட்டேன். 29,000 ரூபான்னு சொன்னார். 29,000. நான் கேட்டேன் பார்கெயின் பண்ணலாமான்னு கேட்டேன். ஒரு இந்தியன் மென்டாலிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஷோல்டர் அப்படி பண்ணி அப்படின்னாரு. நான் சொன்னேன் 30,000 அப்படின்னேன். அவருக்கு வந்து அது 13ன்னு கேட்டிருக்கு. 13 ஷிட் அப்படின்ற மாதிரி பார்த்தாரு. நான் சொன்னேன் I said 30 அப்படி. I told you 29,000 அப்படின்னாரு. பரவாயில்ல, நான் பார்கெயின் பண்ணுறேன், 30,000 கொடுப்பீங்களா அப்படின்னா அவருக்கு ஒன்றுமே புரியல. என்ன இப்படி ஒரு முட்டாளா இல்லை கிராக் ஆவாங்க அப்படின்ற மாதிரி. அவர் ஓகே அப்படின்னு பேக் பண்ணி கொடுத்தாரு. அவர் ஒரு ஆஸ்திரேலியன். நான் இதை வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் ஒரு 6 மாதம் 8 மாதம் கழித்து ஒரு நாளைக்கு எனக்கு ஃபாரின்லேருந்து ஃபோன் பண்ணுறாரு, ஆஸ்திரேலியாவிலேருந்து. அவர் சொல்கிறாரு, நீ பயங்கரமான கிரிமினல்யா, நீ 29,000க்கு அந்த பெயிண்டிங்கை வாங்கிட்டு 1000 ருபீஸ்க்கு நீ என்ன விலைக்கு வாங்கிட்டேன். நான் இப்போ எங்கேயாவது போனால் ஏதாவது பார்கெயின் பண்ணலான்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து உன் ஞாபகம் தான் வரும். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நீ வந்து மவனே நீ வந்து வெறும் 1000 ரூபாய்க்கு என்ன விலைக்கு வாங்கிட்டடா நீ அப்படின்னாரு. இதை நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, சில பொருட்களுக்கு சில கலைகளுக்கு வந்து விலையே கிடையாது. இதுவே நான் பார்கெயின் பண்ணியிருந்தேன்னா என்ன பண்ணியிருக்கலாம்னா, அவர் என்ன விலை சொல்லியிருந்தாலும் அதை வாங்கியிருப்பேன். சப்போஸ் அவர் 1 லட்ச ரூபான்னு சொல்லியிருந்தாருன்னா நான் ஒரு 75,000 ரூபான்ட்டு போராடி கேட்டு வாங்கியிருப்பேன். இதுதான் நான் கலைக்கு கொடுக்குற முக்கியத்துவம். அதேமாதிரி தான் என்ன ஒரு சம்பளத்துக்கு ஃபிக்ஸ் பண்ண வரும்போது நான் என்ன நினைப்பேன்னா, என்னுடைய சம்பளம் இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். அந்த சம்பளத்துக்கு குறைஞ்சா நான் நடிக்க மாட்டேன். பட் வேறு 1000ல் ஒருவன் மாதிரி ஒரு படம்னு வச்சுங்களேன், அவங்க சம்பளம் சொன்னது ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தது. நான் சொன்னேன், என்னை குறைச்சி மதிப்பிடாதீங்க, இந்த படத்தை நான் வந்து ஃப்ரீயாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் ஒரு கிரிமினல் ஐடியா ஒன்று இருக்குது. என்னென்னா, அது லைஃப் டைம் கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர். ஸோ அப்படி ஒரு கேரக்டர் வரும்போது நம்ம வந்து பணம் முக்கியம் இல்லை, பணம் மட்டுமே முக்கியமாக இருந்தால் நம்ம வந்து இவ்வளோ நாளில் நிறைய பணம் சம்பாரித்து வச்சுருப்போம்.